அந்த வழியில அவங்க காமிக்கக்கூடிய அந்த வழியில நம்ம வந்து பயணம் வந்து பண்ணோம்னா, அந்த வழியில வந்து பயணம் வந்து பண்ணோம்னா நம்ம வந்து கேட்டதும் வந்து கிடைக்கும். கேட்காத பல அற்புதங்களையும் வந்து நம்மளுடைய வாழ்க்கை உலகத்துல அந்த உலக வாழ்க்கையில் உள்ள அந்த மனிதர்களுக்கு வந்து தந்துட்டு வந்து போனது வந்து ஒண்ணு இல்ல ரெண்டு இல்லைங்க, பலாயிரம் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா குண்டலினி யோகா ஆசனங்கள் முதலிய வந்து எண்ணற்ற கடவுளை தேடுறவங்க மனுஷங்க. ஆனா அந்த கடவுள் நிலை. வணக்க மக்களே, இன்றைய பதிவுல சித்தர்கள்னா யார், சித்தர்களை ஏன் வழிபாடு பண்ணணும், எப்படி வழிபாடு பண்ணணும், சித்தர்களுடைய நோக்கம் என்ன, சித்தர்கள் இந்த மனித வாழ்க்கையில் உள்ள இந்த மனிதர்களுக்கு என்னென்ன வந்து அள்ளி தந்து விட்டு வந்து போயிருக்காங்க. சித்தர்களா வந்து இந்த கலியுகத்துல வாழக்கூடிய ஒரு சராசரி மனிதன் வந்து ஒரு சித்தரா வந்து ஆக முடியுமா? இது போன்ற பல சுவாரஸ்யமான விஷயங்களை தான் இன்றைய பதிவுல வந்து சித்தரை பத்தி வந்து பார்க்க போறோம். கடவுளை தேடுறவங்க மனுஷங்க, ஆனா அந்த கடவுள் நிலையை வந்து அடைஞ்சவங்க சித்தர் பெருமக்கள். நம்மளுடைய வாழ்வு வந்து வளம் பெற, நம்மளுடைய வாழ்வு வந்து சிறக்க, நம்மளுடைய வாழ்வில் எல்லாமும் வந்து பெற, நம்மளுடைய வாழ்வினோட நோக்கம் வந்து தெரிய ஒரு சித்தருடைய அருள் ஆசி நம்மளுக்கு வந்து மிகவும் வந்து முக்கியம். அந்த ஒரு சித்தருடைய அருள் நம்மளுக்கு வந்து முழுக்க வந்து பெற்றுட்டா நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த ஊழ் வினை, அந்த மற்ற பாவங்கள் எல்லாம் வந்து விலகி நல்ல வழி வந்து பெற முடியும் அப்படின்றது வந்து இருக்குது. சித்தர்கள்னா யார்? சித் அப்படின்றாலும் வந்து அறிவு, சித்தை உடையவர்கள் வந்து சித்தர்கள். சித்தை அடக்கியவர்கள் மட்டும்தான் வந்து சித்தர்கள் அப்படின்னு கேட்டா அவங்க மட்டும் வந்து சித்தர்கள் வந்து இல்லை. இந்த பிரபஞ்சத்தை, இறை ஆற்றலை, உயிர் தத்துவத்தை, இந்த பிரபஞ்சத்துல உள்ள அனைத்து உயிர்களும் வந்து இயங்கக்கூடிய அந்த உயிர் பொருளை, அந்த மெய் பொருளை அறிஞ்சவங்க வந்து சித்தர்களா வந்து இருக்கிறாங்க. சித்தர்கள் இயற்கையோடு இயற்கையாக வந்து வாழ்ந்து இந்த இயற்கை வந்து முழுவதுமாக அந்த ஆராய்ஞ்சவங்களை வந்து சித்தர்களா வந்து இருக்கிறாங்க. ஒரு மனிதன் வந்து இந்த கலியுகத்தில் வந்து சித்தரா வந்து ஆக முடியுமா? ஆக முடியும். சித்தர் வழி நடந்தால் இந்த கலியுகத்தில் சற்று கடினம், ஆனா அவங்களுடைய அருள் ஆசி இருந்தால், சித்தர்கள் வழி நடந்தால் ஒருவன் சித்தராக முடியும். ஒரு மனிதன் சித்தர் வழி நடந்தால் சித்தர் ஆகலாம். சித்தர் வழி நடப்பது வந்து எப்படி? முதல்ல வந்து தன்னை தான் வந்து அறியணும், ரெண்டாவது இந்த உலகத்தை வந்து அறியணும், மூன்றாவதாக இந்த இயற்கையை வந்து தெரிஞ்சுக்கணும். இதைத்தான் வந்து திருமூலர் வந்து சொல்றாரு, தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை, தன்னை அறியாம வந்து தானே வந்து கெடுகிறான், தன்னை அறியும் அறிவை வந்து அறிஞ்சதுக்கு அப்புறமா தன்னையே அர்ச்சிக்க தான் இருக்கிறான். மிக எளிமையா வந்து புரியக்கூடிய பாடல். இந்த பாடல் மூலமா வந்து திருமூலர் வந்து விளக்குறாரு, தன்னை அறிஞ்சதுக்கு அப்புறமா தன்னவே வந்து பூஜிக்க அவன் வந்து தான் இருக்கிறான் அப்படின்றாங்க. இதே தான் வந்து அகத்தியர் வந்து சொல்றாரு, மனமது செம்மையானால் மந்திரம் வந்து ஜெபிக்க வந்து வேண்டாம், மனமே செம்மையானால் மந்திரமே வந்து செம்மையாகுமே அப்படின்னு அகத்தியர் வந்து எளிமையா அந்த மக்களுக்கு வந்து புரியக்கூடிய வகையில வந்து சொல்றாரு. ஃபர்ஸ்ட் வந்து நீ வந்து உன்னை நீ வந்து தெரிஞ்சதுக்கு அப்புறமா இந்த இயற்கையை வந்து நீ வந்து அறிஞ்சுக்கிட்டா நீயும் வந்து இந்த சித்தர் வழிக்கு வந்து நீயும் வந்து உயரலாம் அப்படின்னு வந்து அகத்தியர். அதே மாதிரி சித்தர்கள்ன்றவங்க வந்து நிலைத்து இருக்கக்கூடிய அந்த பேர் அறிவை வந்து படைச்சவங்க வந்து சித்தர்களை வந்து இருக்கிறாங்க. சித்தர்களோட வழியில வந்து பாத்தீங்கன்னா இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி முதலிய வந்து 8 வகையான அந்த யோகாங்கம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த 8 வகையான அந்த அஷ்டமா சித்துக்களை வந்து பெற்ற வந்து எல்லாருமே வந்து சித்தர்கள் தாங்க. தவம் முயற்சினால் வந்து அஷ்டமா சித்துக்களை வந்து பெற்ற வந்து எல்லாருமே வந்து சித்தர்களை வந்து இருக்கிறாங்க. வான்மீகர் வந்து ஒரு பாடல்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா, சித்தன் என்பவன் வந்து யார் அப்படின்றது வந்து வான்மீகர் வந்து சொல்றாங்க, சிந்தை தெளிந்திருப்பவன் வந்து சித்தன், செகமெல்லாம் வந்து சிவம் என்று உரைத்திருப்பவன் வந்து சித்தன் அப்படின்னு வந்து வான்மீகர் வந்து சொல்றாங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த மனுஷனுடைய எண்ண குவியல்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இன்பத்தையும் வந்து தேடி தேடி ஓடி ஓடி நாடி நாடி வந்து பாத்தீங்கன்னா அந்த பிறவா நிலையை வந்து அடைய முடியாம வந்து அடுத்தடுத்து வந்து அந்த கர்மாக்களை விழுந்து வந்து அடுத்தடுத்து வந்து பிறவியெல்லாம் வந்து எடுத்துட்டு இருக்கான். அந்த பிறப்பை வந்து அறுக்கணும் அப்படின்னா தன்னுடைய 5 புலன்களை வந்து அடக்கி தன்னுள் வந்து யார் அப்படின்றத வந்து அறிஞ்சுக்கிட்டு அந்த மெய்ப்பொருளை வந்து நீங்க வந்து அறிஞ்சீங்கன்னா நீங்க வந்து இந்த பிறவா நிலையை அந்த பெருங்கடலை வந்து அடையலாம் அப்படின்னு வந்து வான்மீகர் வந்து சொல்றாங்க. சித்தர்களை ஏன் வணங்கணும்? பல யுகம் வந்து பாத்தீங்கன்னா சித்தர்கள் வந்து தவம் செஞ்சு வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க, வாழ்ந்து வந்தாங்க. அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சித்தர்கிட்ட ஒன்று வந்து கேட்கிறோம், கேட்டதை வந்து சித்தர்கள் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துட மாட்டாங்க. ஆனா வந்து அவங்க வந்து நம்மளை வந்து நேர் வழி வந்து படுத்துவாங்க. அந்த வழியில அவங்க காமிக்கக்கூடிய அந்த வழியில நம்ம வந்து பயணம் வந்து பண்ணோம்னா, அந்த வழியில வந்து பயணம் வந்து பண்ணோம்னா
நம்ம வந்து கேட்டதும் வந்து கிடைக்கும், கேட்காத பல அற்புதங்களையும் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில வந்து நிகழ்த்தி காட்டுறவங்களா வந்து சித்தர்கள் வந்து இருக்கிறாங்க. சித்தர்களை வணங்கும் போது நம்ம மனசை வந்து ஒருநிலைப்படுத்தி அந்த மன தூய்மை உடல் தூய்மையை கொண்டு நம்ம வந்து சித்தரை வந்து வழிபட்டு வந்து வந்தோம்னா அவங்களுடைய அருளை வந்து தர்றதுக்கு வந்து கொஞ்சம் கூட வந்து அவங்க வந்து குறைய வந்து மாட்டாங்க, கொஞ்சம் கூட அவங்க வந்து தயங்க வந்து மாட்டாங்க. ஏன்னா தன்னை வந்து வணங்கக்கூடிய வந்து அந்த பெருமக்களுக்கு அந்த பக்தர்களுக்கு வந்து நல் வழியை வந்து காட்டுறது வந்து சித்தர்களுடைய அந்த சித்த மார்க்கத்துல வந்து அடிப்படையாக வந்து இருக்குது. ஒரு வந்து ஆசிரியர் வந்து தன்னுடைய மாணவர்கள் வந்து எப்படி வந்து வளமாக வந்து வரணும், எல்லா மாணவர்களுமே வந்து அந்த தேர்வு வந்து பெற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்களோ அதே மாதிரிதாங்க ஒரு குருவாக இருந்து தன்னுடைய மாணவர்களான அந்த மானிட மனிதர்களும் வந்து அனைத்து மனிதர்களுமே வந்து இந்த கர்மாவில இருந்து வந்து நீங்கி எல்லாருமே அந்த பிறவியில அந்த பெருங்கடலா அந்த இறையோட வந்து கலக்கணும், அந்த இறைய வந்து உணரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சித்தர்கள் வந்து விரும்புறாங்க. குலத்துல அந்த உலக வாழ்க்கையில் உள்ள அந்த மானிட மனிதர்களுக்கு வந்து தந்துட்டு வந்து போனது வந்து ஒண்ணு இல்ல ரெண்டு இல்லைங்க, பலாயிரம் விஷயங்கள் வந்து தந்துட்டு வந்து போயிருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா வானவியல் சாஸ்திரத்துல வந்து அன்று வந்து சித்தர்கள் சொன்னதான் விஞ்ஞானத்துல வந்து இன்று நம்ம வந்து பார்த்துட்டு வந்து இருக்கிறோம். அந்த உலகத்துல உள்ள பிரச்சனைகள் உடம்பு ரீதியா வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் வந்து இருக்கட்டும், அனைத்துக்கும் வந்து அந்த மூலிகை மருந்து சித்த மருத்துவத்தை வந்து கொண்டு வந்ததே வந்து சித்தர்களா தான் வந்து இருக்கிறாங்க. மனுஷங்க வந்து தன்னை தான் வந்து அறியணும்னு சொல்லிட்டு குண்டலடி யோகா ஆசனங்கள் இன்னும் வந்து பல விஷயங்களை வந்து இந்த மனிதர்களுக்கு வந்து தந்துட்டு வந்து போயிருக்காங்க. இது போக வந்து பாத்தீங்கன்னா இந்த மனித குலம் வந்து தலைக்கிறதுக்கு வந்து எப்பயுமே தீர்க்க முடியாத வந்து நோய்களுக்கு வந்து அவ்வளவு மூலிகைகள் வந்து தந்துட்டு வந்து போயிருக்காங்க. அது போக வந்து பாத்தீங்கன்னா குண்டலினி யோகா ஆசனங்கள் முதலிய வந்து எண்ணற்றவே வந்து இந்த உலகத்துல உள்ள இந்த மனிதர்களுக்கு வந்து அள்ளி தந்துட்டு போன பொக்கிஷங்கள் வந்து அவ்வளவு வந்து இருக்குது. இன்னும் சித்தர்கள் வந்து சதுரகிரி, கொல்லிமலை, வெள்ளிங்கிரி மலை போன்ற வந்து மலைகள்ல வந்து வாழ்ந்து வந்து வருவதாகவும் இன்றும் வந்து சூட்சம அடிப்படையில் வந்து தன்னை வந்து வணங்குவோருக்கு வந்து உண்மையாக வந்து காட்சி வந்து அளிக்கக்கூடியவங்களாகவும் வந்து சித்தர்கள் வந்து இருக்கிறாங்க. அந்த உலக வாழ்க்கையில் உள்ள மனிதர்களை தன்னை தான் வந்து உணரணும்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடிய அந்த தூய்மையான அந்த பரிசுத்தமான அந்த மனித மனங்களை வந்து கொள்ளக்கூடியவங்களாம் வந்து சித்தர்கள் வந்து இருக்கிறாங்க. அந்த சித்தர்களோட அருள் ஆசி வந்து எல்லா மக்களுக்கும் வந்து பெறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வணங்கிக்கிறேன். எல்லாரும் எல்லா வளமும் நலமும் பெற்று வந்து ஓங்கி பெருவாழ்வு வாழ அந்த இறைவனை எல்லாம் அந்த பரம்பொருளை சிவபெருமானை வந்து வணங்கிக்கிறேன். நன்றி. திருச்சிற்றம்பலம் மக்கள்.